திரு காமேஸ்வரன் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை தற்பொழுது கொண்டு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தமிழக அரசு அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் என்ன முடியும்? அதாவது உச்சநீதிமன்றம் இப்போது நமக்கு கரை சேர்ந்த வாக்கியம் கைகளில் போய்விட்டது. இப்பொழுது ஒரே வழி ஒன்று, மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் போது ஏற்கனவே மத்திய அரசு 2014 விலங்குகளை காட்சி பட்டியலிருந்து காளைகளை நீக்கியது. அவ்வாறு நீக்கியது உடனே விலங்கு நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் அணுகி அதற்கான இடைக்கால தடை பெற்றுவிட்டது. அதற்கு மெயின் காரணம் என்றால் மத்திய அரசு அவசர கோணத்தில் எடுத்த முடிவு தான் என்று நான் கரெக்டாக சொல்வேன். என்னவென்றால் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அதாவது செக்ஷன் 22-27 பார்க்கணும். செக்ஷன் 22 அனிமல்ஸ் ஃபைட்டிங், அதாவது அனிமல்ஸுக்கும் ஃபைட்டிங் இல்லை. அது ஜல்லிக்கட்டுக்கும் இதோடைய தமிழருடைய பண்பாட்டும் கலாச்சாரத்தை விளக்கக்கூடிய பாரம்பரியமாக தொண்டு நடந்துருக்கு. அப்படிங்கும்போது இதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது இது அனிமல் ஃபைட்டிங் இல்லை அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது செக்ஷன் 27 பார்த்தீங்கன்னா போலீஸில் டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி மிலிட்ரி ஹார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விலங்குகளை அவங்க பல இதை பயன்படுத்தும் போது அதை மிருகவதைகள் அது இல்லாமல் இருக்கிறது. பல மிருகவதை செய்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் என்ன பண்ணிட்டாங்க, அதை அவங்க செய்வதை மிருகவதையில் பரிசீலனை பண்ணக்கூடாது என்று செக்ஷன் 27 எக்ஸம்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸுக்கும் மிலிட்ரிக்கும் விலங்குகளை அவங்க வழக்குக்காக சில முக்கியமான பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது அதை நம்ம அது மிருகவதை தடுப்பாக நம்ம மிருகவதை செய்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள என்று செக்ஷன் 27 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசு அந்த செக்ஷன் 27 ஜல்லிக்கட்டையும் அதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது பாரம்பரியமான விளையாட்டு, அந்த காளைகள் இது ஒரு தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் வீரத்தையும் சரியாட்டதுனால இந்த விளையாட்டை ஜல்லிக்கட்டையும் அதை செக்ஷன் 27 இன்க்ளூட் பண்ணி காளையை நீக்கினாங்கன்னா உடனே நீக்கிட்டு அதை உடனே அவசர சட்டம் ஜனாதிபதியிட்ட ஒப்புதல் பண்ணால் இது கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னும் ஒரு நாள் டயம் இருக்குது. கண்டிப்பாக ஜனாதிபதியில் எல்லாரும் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாம் போனோம்னா கண்டிப்பாக இந்த திருவிழாவில் பொங்கல் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்பது என்னுடைய கருத்து. திரு காமேஸ்வரன், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவசர சட்டம் கொண்டு வந்தால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவதற்கு முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இப்போ மத்திய அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க, தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவசர சட்டம் இயற்றுவது என்பது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டியது இந்த ஆண்டிற்கான ஒரு சூழலாக இருக்கிறது அப்படிங்கிறதும் மத்திய அரசு தரப்பில் வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு போட்டிகள் குறிப்பிட்டு ஒரு மாநிலத்துக்கு நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநிலத்திலும் ஒரு போட்டி. இப்ப ஒரு ஆர்டினன்ஸோ இல்ல இந்த அவசர சட்டமோ 50% வெயிட்டேஜ் இருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். அப்ப மாநில அரசு இந்த விஷயத்தில் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தால் அது செல்லுபடியாகுமா ஆகாது? கண்டிப்பாக செல்லுபடி ஆகும். ஏன்னா இப்போ மத்திய அரசினுடைய இப்போ இருக்கிற அதிமுகவுடைய பெரும்பான்மை எம்பிக்கள் ஆதரவு மத்திய அரசுக்கு தேவை. ஆக இங்கே தமிழக அரசு இது முக்கியமான ஒரு அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுத்தாதான் நாளைக்கு அவங்க ஜனாதிபதி எலெக்ஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்மானம் பாஸ் பண்ண இல்லாத அதிமுகவுடைய எம்பிக்களோட சப்போர்ட் இல்லாமல் மத்திய அரசு செயல்பட முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்க தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சர் பிரதமர் சந்திக்கணும்னு சொல்லி இப்போ நேரம் போய் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதில் அழுத்தம் கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் இருக்கிற எம்பிக்கள் எல்லாமே நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு முழுமையான அழுத்தம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மத்திய அரசு இதை செய்யும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிபதி மார்க்கண்டே கட்சி இது அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. இது ஜனாதிபதிகிட்ட நினச்சா அதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் பெறதுக்கு மத்திய அரசினுடைய கவனம் செலுத்தணும். அவங்க மத்திய அரசு இங்கே தமிழகத்தில் பாரதிய ஜனதா பெரிய எம்பிக்கள் கிடைக்காதனால அவங்க மெத்தனமாக இருக்காங்க. இதை தமிழக அரசு தான் இதுக்கு தமிழருடைய வீரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்து இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடப்பணும் என்று நாங்கள் எல்லா ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் உலகெங்கு உள்ள தமிழர்களும் எதிர்பார்க்குறாங்க. திரு காமேஸ்வரன், நீங்கள் கூறியது போல இன்று இருக்கிறது, அதன் பிறகு நாளை இருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் தான் தமிழர் திருநாள் வருவதற்கு நம்மளுக்கான காலம் இருக்கிறது. அப்படிங்கும்போது இன்றைய தினமோ அல்லது நாளைய தினமோ மாநில அரசு சார்பில் ஒரு ஆர்டினன்ஸ் இயற்றப்பட்டால் உடனடியாக அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு கொண்டு சென்று நம்மளால் அந்த போட்டிகளை இந்த வருடம் நடத்துவதற்கு அமல்படுத்த முடியுமா? அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் எவ்வாறாக இருக்கிறது? அதற்கான சாத்தியங்கள் நம்முடைய முதலமைச்சர் தான் அவங்க தான் முடிவு பண்ணணும்.
அதற்கான வந்து அவசியங்கள் இருந்து அவங்க எதனால் தயக்கிறான்னு தெரியல. இந்த ஜல்லிக்கட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து கடைசி நிமிஷத்தில் நம்ம டிசம்பர் மாதம் மட்டுமே நம்ம வந்து ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். அடுத்த டிசம்பர் வந்து அதை பேசுகிறோம். இது வந்து முன்னாடியே தெரியும். ஏன்னா 2014 ஜல்லிக்கட்டு வந்து தடை போட்டாங்க. ஆனால் இவங்க மறுசீராய்வு 2015 தமிழக அரசு தாக்கல் செய்கிறாங்க. அப்போ ஜல்லிக்கட்டில் இவ்வளோ ஏன் தமிழக அரசு வந்து இவ்வளோ மெத்தனமாக இருக்குன்னு தெரியல. அவங்க அவங்களோட பெர்சனல் இதை காப்பாற்றிக்கிறதுக்கான இந்த சில வேலைகள் செய்கிறாங்க. இது அவசர சட்டத்தை மூலமாக இது சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுக்கான லீகல் பாயிண்ட்ஸும் நிறைய வந்து பல்வேறு லீகல் அட்வைஸர்கிட்ட கேட்டால் நிறைய இது சொல்லுவாங்க. அதை ஏன் இவங்க பின்பற்றாமல் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமான சூழ்நிலையாக இருக்குது.